குமார் வணக்கம். புத்தாண்டு கொண்டாட்டம் எந்த அளவுல இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுல செய்யப்பட்டிருக்கு, முழு விவரங்களை நீங்க வழங்கலாம். OMR, ECR போன்ற பல்வேறு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. அதாவது OMR, ECR போன்ற பல்வேறு பகுதிகளில் ரெசார்ட் மற்றும் திரையரங்குகள் மற்றும் பல்வேறு இடங்களில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இரவு 12 மணி அளவில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் OMR, ECR போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது நாம் நின்று கொண்ட இடம் OMR சாலை சோழிங்கநல்லூரில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் இப்பொழுதே புத்தாண்டை கொண்டாடுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இங்கு இரவு 10 மணிக்கு மேலாக தான் புத்தாண்டு கொண்டாட துவங்கும் நிலையிலால் காத்து கொண்டிருக்கின்றனர். தற்போது அவங்களோட கேட்போம், நீங்க எங்கிருந்து வரீங்க? இந்த புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு பல்வேறு இடத்துக்கு போறாங்க, நீங்க எதுக்கு இங்க வந்துருக்கீங்க? சார், நாங்க மாலையில பீச் அது மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். பட் நாங்க பொன்னியம்மன் கோயில் பிளஸ் நாவலூர் அந்த பகுதியில இருக்கிறதுனால இது எங்களுக்கு நியர்பை இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணலான்னு வரும்போது இங்க பந்தல்லாம் போட்டு நல்ல காவல்துறை, டிராபிக் போலீஸ் எல்லாரும் நல்ல பாதுகாப்போட செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்க ஃபேமிலி டீம்ஸ் எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா எல்லாருமே திரையரங்கு, இந்த மாதிரி கடற்கரை இல்ல ரெசார்ட் இந்த மாதிரி இடத்துக்கு தான் கொண்டாட போவாங்க. நீங்க குடும்பமா வந்துக்கிறீங்க, இந்த இடத்த சூஸ் பண்றீங்க? ஓகே, ஒரு வருஷம் முடிய போகுது, அடுத்த வருஷத்துக்கு போறோம். ஒரு நல்ல ஒரு பிளஸிங்காவும் ஒரு அவேர்னஸோட அடுத்த வருஷத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய விதத்துல கொண்டாடி இருப்போம். இது ஒரு புது முயற்சியா, ஒரு புதிய செலிப்ரேஷனா இருக்குமே, இதையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே போல அதிக அளவில் மகளிர்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு வந்துள்ளதால் அதிக அளவில் மகளிர் போலீசார்களே OMR சாலை நியமித்துள்ளன. பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கைகள் காவல்துறை ஈடுபட்டு வரும் நிலையில் இது போன்ற மேடைகள் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புத்தாண்டை கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த இடங்களில் சுமார் ஒவ்வொரு இடங்களிலும் 50க்கும் மேற்பட்ட மகளிர் போலீசார்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.